குட் மார்னிங். மற்றும் ஒரு காலை வேளை விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? வெள்ளிக்கிழமை உபவாச கூடுகையில் நேற்று கலந்துக்கிட்டீங்களா? ஜெபத்தில் நீங்கள் ஜாயின் ஆனீங்களா? தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை காலையில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கவனிங்க, தினந்தோறும் உங்களுக்காக இந்த அனுதின தியானத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தவறாமல் நீங்கள் பாருங்கள். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமின்றி நீங்கள் தவறாமல் தினந்தோறும் இதை பார்க்கின்றீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரிசையா தொடர்ந்து தியானிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன், ஆயத்தமாகிறேன், தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். ஆனால் சில சமயங்களில் இடையிலே விட்டு விடுகிறீர்கள் என்பதனால இடைவிடாமல் தொடர்கிற போதுதான், அதாவது முதல் பாடத்தை கேட்காம ரெண்டாவது பாடத்தை கேட்டால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால தான் அதை பற்றி தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கூட சோஷியல் மீடியாவில் எப்போ வேணாலும் கேட்கலாம். நீங்கள் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட நெக்ஸ்ட் டே கேட்டுக்க முடியும். ஸோ நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் இந்த அனுதின தியானத்தின் வாயிலாக தொடர்ந்து தியானிக்கின்ற விதத்தில் நீங்கள் தினந்தோறும் தவறாமல் பார்க்கிறீர்களா, நன்மை பெறுகிறீர்களா என்பதை தயவு செய்து அப்பப்போவாவது டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்க. அப்போ தான் இன்னும் கூட உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய முடியும். தொடர்ந்து இதற்காக நான் ஆயத்தமாகிக் கொண்டே இருக்க முடியும். 8939801234 அல்லது வெளிநாட்டில் இருப்போர் 9100100888 என்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்கப்பா. பரலோகத்தை எட்டுகின்ற ஜெபம், பதிலை அருளி செய்கிற ஜெபம், விசுவாச ஜெபம், எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை கவனிக்கணும். பைபிள்ல எல்லா விஷயங்களும் இருக்குங்க. எப்பவுமே கூட இந்த எக்ஸ்ட்ரீம் அல்லது அந்த எக்ஸ்ட்ரீம்னு போகக்கூடாது. அதாவது இருந்தா பயங்கரமான பக்தியோடு இருக்கிறது, இல்லாம போனா அதாவது ஒரு சில விஷயங்கள் அப்படி பிடிச்சுக்கிட்டு பெரிய விவாதம் பண்றது. ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான், அதனால விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஜெபிக்கணுங்க. ஜெபம்தான் சுவாசம். சுவாசம் இல்லைன்னா மனிதனால வாழ முடியாது இல்லையா? முதுகு தண்டுவடம் மாதிரின்னு ஒரு பக்தன் சொன்னான். முதுகு தண்டுவடம் இல்லைன்னா எப்படி நம்மளால நிற்க முடியும்? காத்தடிச்சா கீழே விழுந்துருவோம்ல. ஜெபம்தான் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமா ஜீவனை தருகிறது. நாம் உயிர் வாழ்வதற்கு சுவாசம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் முக்கியம். எனவே ஜெபம் பண்ணணும். ஆனா யாருகிட்ட ஜெபிக்கிறதுன்னு தெரியாம, எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியாம, எப்படி எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், ஆக்சுவலா அந்த ஜெபம்னாவே புரியல அப்படிங்கும் போது அர்த்தமற்ற விதத்துல சிலர் மனிதர்களை சந்தோஷப்படுத்த ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லைங்க. கவனிங்க, சங்கீதங்களின் புத்தகம் 119 145 வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க, முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே. அப்போ ஜெபம் என்பது முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும் இல்லையா? நான் சொல்றது புரியுதாங்க? முழு இருதயத்தோடு. நாம ஏதோ சம்பிரதாயமா செய்கிற ஜெபம் என்பது வேறு. அதாவது தினந்தோறும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கான ஆகாரத்தை தயார்படுத்துவீங்க. ஆனால் உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் யாராவது வராங்க, முக்கியமானவங்க யாராவது வராங்கன்னா அன்னைக்கு நீங்க எப்படி ஆகாரத்தை தயார் பண்ணுவீங்க? ரொம்ப நேர்த்தியா, முழு மனசோடு கூட ருசியா சிரத்தை எடுத்து ரெடி பண்ணுவீங்க. அதனால சில நேரங்களில் வீட்டார் சொல்லுவாங்க, இன்னைக்கு மாத்திரம் அவங்க வந்ததுனால ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, ஆனால் டெய்லி இப்படி பண்றது இல்லையா அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் கேட்கிறாரா? முழு மனத்தோடு ஏதாவது செய்யும் போது தாங்க அது ஒரு முழுமை அடையும். அரைகுறை மனசோட எதை செஞ்சாலும் அதுவும் அரைகுறையா தான் இருக்கும். நம்ம எதை எப்படி பண்றோங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஜெபம் மாத்திரம் முழு மனதோடு செய்யணும். அப்படியே தூங்கிக்கிட்டே பண்ணக்கூடாது. வழக்கமான சில வார்த்தைகளோட ஏதோ அப்படியே ஜெபிக்கிறது, விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறது இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன் கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். கவனிங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும்.
அதாவது ஜெபம் பண்ணும்போது கவனிங்க, அதாவது இந்த ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கும். அதாவது விளையாடுறவங்களுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். அதாவது அந்த கட்டத்துக்குள்ளே தான் செய்யணும். ஓடுறவங்கள நம்ம பார்க்குறோம்ல, பந்தயத்தில் ஓடுறவங்க அவங்களுடைய ட்ராக்ல தான் ஓடணும், பக்கத்து ட்ராக்ல ஓடக்கூடாது. தெரியும் தானே? அதே போல நம் ஜெபத்திற்கும் ஒரு எல்லை இருக்குது. தேவனுடைய வாக்கியம், தேவனுடைய எண்ணம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய வழிமுறைகள் இருக்கு. யாரோ மனசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ செய்யறது ஜெபம் பக்தி அப்படின்னு ஆகாதுங்க. நம்முடைய பக்திக்கு கூட எல்லைகள் சிலது இருக்கு. மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. பக்தின்னா ஏதோ வெளியரங்கமான விஷயங்கள் இல்லைங்க. அதுக்குத்தான் தெய்வ வார்த்தையை வாசிக்கணும், நல்லபடியாக ஜெபிக்கணும். அப்படின்னா வேதத்தை நல்லா வாசிங்க, குறிப்பாக சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதத்தில் அநேக சங்கீதங்கள் ஜெபம் தான். இந்த புத்தகத்தில், அதாவது சங்கீதத்தில் ஜெபத்தை பாட்டாக மாற்றி தாவீது பாடியிருக்கு. கவனிங்க, இவை எல்லாமே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபமாக இருக்கிறது நிறையா. ஸோ பைபிள் வாசிக்கணும். அப்போதான் தேவனுடைய மனதை அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், தேவன் எவற்றில் பிரியமாயிருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது தேவன் நம்மிடத்தில் எவைகளை எதிர்பார்க்கிறாரோ அதை அறிந்து அப்படி நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஆசைகளை தேவன் செய்ய வேண்டும் என்பது ஒரு மூடத்துவத்தில் அப்படின்னு எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் தேவன் எனக்கு எதை அருளினாலும் அது நன்மைதான். தேவன் எதை சொன்னாலும் அதை செய்வேன். தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன். ஆண்டவரே, என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற அந்த ஜெபம்தான் முழு இருதயத்தோடு செய்கின்ற ஜெபம். தேவன் அதை கட்டாயம் கேட்பார், கட்டாயமாக செவிசாய்ப்பார். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். நம்ம ஜெபிக்கும் போது இன்னொரு இடத்துல கூட தாவீது சொல்லுவான், ஜெபத்துக்காக ஆயத்தமாகி, அதிகாலமே ஆயத்தமாகி தேவனிடத்தில் ஜெபிப்பேன் என்று. அதாவது நமக்கு ஒரு வேலை வேணுங்கிற போது, ஒரு மனு தர வேண்டும் என்று இருக்கிற போது, ஒரு விண்ணப்பம் பண்ணணும் போது, நம்ம யோசிச்சு நேர்த்தியா அதை வரையறுத்து நம்முடைய தேவைகளை தெரிவிக்கும்படி, நம்முடைய ஆசைகளை தெளிவாய் தெரிவிக்கும்படி, கோரிக்கைகளை தெரிவிக்கும்படி நம்ம ஏற்கனவே ஆயத்தப்படுத்திக்குவோம். ஆயத்தமாகி ஒரு பேஜில், ஒரு 1/4 பேஜில் அதை ஆயத்தப்படுத்தி எழுதி சப்மிட் பண்ண ரெடி ஆகும். தேவனிடத்தில் வரும்போது கூட ஜெபத்தை ஏற்கனவே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டால், ராத்திரி முழுக்க எண்ணுகின்ற எண்ணங்கள், யோசனைகள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் சரி செய்து கொண்டு ஆயத்தமான ஜெபத்தோடு கூட எப்பொழுது என் தேவனை நான் எதிர்கொள்ளுவேன், அவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று ராத்திரி எல்லாம் இப்போ விடியும்னு ஆயத்தத்தோடு இருக்கணும். பாருங்க, ஜெபத்துக்கு அது என்னங்க ஆயத்தப்படுறது? அதுதான் நாம் செய்கின்ற தவறு. எல்லாத்துக்கும் ஆயத்தமாவோம், ஆனா ஜெபம்னா மாத்திரம் ஏதோ அசட்டையா வாய்க்கு வந்தபடி அப்படி இங்கே ஆரம்பிச்சு முடிக்கணும் அப்படின்னு தான் முயற்சி செய்வோம். ஒரு இலக்கு இருக்காது. அப்போ உன்னுடைய ஜெபத்துல உண்மை இருக்கிறதா? உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா? நீ கேட்பதெல்லாம் வார்த்தையின் அடிப்படையிலானதா? உன் ஜெபத்தை தேவன் கேட்டு அதற்கு பதில் தருகிற விதத்துல நம்ம முதல்ல பார்த்த மாதிரி உன் இருதயம் சரியாக இருக்கிறதா? எல்லாவற்றையும் நாம் சரி செய்து கொள்ளும் போதுதான் கட்டாயம் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய பதிலை அருளிச் செய்வார், பதில் தருவார். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். அதாவது நாம ஜெபிக்கிற போது ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டாரு? ஏன் அது எட்டுறதில்லை? அல்லது இன்னும் சில பேரை பார்த்தா, எதுக்கு கேட்கணும், எதுக்குங்க கேட்கணும்? அநேக நேரங்கள் அநேகர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, தேவனிடத்தில் நமக்கு அதிகாரம் இருக்கு, நம்ம டிமாண்ட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஆனால் என்னைக்கோ அந்த டிமாண்ட் போயிடுச்சுங்க, அந்த அதிகாரத்தை நம்ம இழந்து போயிட்டோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த உறவு அருந்து போனதிலிருந்து நாம் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். கிருபைக்காக, நன்மைக்காக வேண்டிக் கொள்ளத்தான் செய்ய முடியும். அந்த அதிகாரமெல்லாம் நமக்கு இல்லை, இழந்து போயிட்டோம். அதனால தான் நம்ம விண்ணப்பிக்க வேண்டும். நம்முடைய கிருபையினாலே எனக்கு இறங்குங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நியாயம் பண்ணுங்க, நியாயத்தை தாங்க, நியாயத்தை கொடுங்கன்னு. பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரர், அப்படி கேட்காதீங்க, நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா நாமும் கூட அநியாயம் செய்யுங்க தானே, நமக்கிட்டையும் குறைகள் இருக்கு தானே. அப்போ எங்களுக்கு நியாயம் செய்யுங்க, அவங்களுக்கு தண்டிங்கன்னா, அவங்கள தண்டிச்சா நம்ம இந்த ஒரு விஷயத்துல தண்டிக்கப்பட வேண்டியவங்க தானே.
அதனால இப்படித்தான் நாம ஜெபிக்கணும்னு சொல்லி, ஆண்டவர் கிருபையாயிரும், கிருபையா எங்களுக்கு இறங்கும். நாம என்ன கேட்டாலும் சரிங்க, ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் எனக்கு அருளிச்சேங்க, உம்முடைய அன்பினால் எனக்கு அருளுங்க, உம்முடைய இரக்கத்தினால் எனக்கு அருளிச்சேங்க. நான் மன்னிக்கப்படுவதற்கு உம்முடைய கிருபைதான் காரணம். நான் அருகதையுள்ளவன் அல்ல, நான் வேதனைப்படுத்துகிறவன், எரிச்சலூட்டுகிறவன், திரும்ப திரும்ப பின்னிட்டு போகிறவன். உண்மையா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. தினந்தோறும் எத்தனை விஷயங்கள், எத்தனை தடவை தேவனை துக்கப்படுத்துகிறோம். உண்மையா உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அப்பப்போ உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தேவன் மிகுந்த கிருபையாயிருக்கிறவர் என்பதால் நம் பாவத்தை அறிக்கை செய்தால் போதும், நம்மை மன்னித்து விடுவார். நீ செய்கிற தப்பை நீ உணர்ந்தாலே திரும்ப நான் அந்த தப்பை நீ செய்யாம இருப்ப. எனவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். அதனால நாம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் பாருங்க, கவனிங்க. 29வது அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அதாவது இங்க விண்ணப்பம் பண்ணுவது என்றால் அப்படியே கேட்டுட்டு விடுறது இல்லைங்க. தொழுது கொண்டு மன்றாடுவது, விண்ணப்பம் செய்து, அதாவது கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதில்ல, கொடுக்கிற வரைக்கும் விண்ணப்பம் செய்யணும். நாளிலே யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உம்மை விடமாட்டேன், விடியற்காலமான நான் போக வேண்டும், நான் விடமாட்டேன் அப்படின்பா. நீர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு ராத்திரி எல்லாம் போராடனான் இல்லையா யாக்கோபு. ஆசீர்வதிக்கப்பட்டான். எத்தனை எண்ணப்பட்ட யாக்கோபு இஸ்ரவேலாக, ராஜகுமாரனாக மாற்றப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறோம், அப்படியே விட்டுறோம், அல்லது மறந்து போயிடுறோம், அப்படியே நழுவிடுறோம், அல்லது எது வாய்க்கு வருதோ அதெல்லாம் அப்படியே கேட்கிறோம். ஆனா முழு இருதயத்தோட நம்முடைய குறைவு என்ன, நம்முடைய தேவை என்ன, உண்மையாக தேவனிடத்தில் நாம் என்ன கேட்கணும்? என்னங்க, ஒரு பெரிய அதிகாரி கிட்ட போய் ஒரு 50 பைசா கொடுங்கன்னு யாராவது கேட்பாங்களாங்க? அப்போ ஆண்டவர், நாம் ஆண்டவரிடத்திலே செல்லுகிற போது சும்மா சின்ன சின்ன விஷயங்களை கேட்கிறோமே தவிர, இருதய சுத்தத்தை வேணும்னு கேட்டியா? விசுவாசத்தை குறித்து கேட்டிருக்கியா? உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவர் என்ன கேட்டிருக்கியா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில விடுதலையை அருளிச்சீங்க ஆண்டவரேன்னு என்னைக்கும் கேட்டிருக்கியா? ஏதோ வஸ்துக்களுக்காக, பணத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம பிச்சைக்காரர் இல்லைங்க, அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும். நம்முடைய வாரிசுவத்தை எழுந்து போய்விட்டோமே தவிர, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மறுபடியும் இழந்து போன பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக பாவ மன்னிப்பை அவர் ஆயத்தம் பண்ணினார். அந்த பாவ மன்னிப்புக்காக, இரக்கத்துக்காக நாம் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விண்ணப்பித்துக் கொண்டே இருந்தால், கவனிங்க, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், நீங்கள் தேடினீர்களானால், முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், முழு மனது, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு. தேவனுடைய வார்த்தை ஒன்னே தான் சொல்லும். 10 கட்டளைகள் ஆண்டவர் 2 கட்டளைக்குள்ள அடக்கினார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், இல்லையாங்க, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும். அதில் எல்லாற்றில் ஒரு முழுமை, ஏதோ செகண்ட் சான்ஸில் எல்லாம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். செகண்ட் பிளேஸுங்கிறதே கிடையாது. அப்படி முழு இருதயத்தோடு கூட நீ விண்ணப்பம் செய்தால், என்னிடத்திலே விண்ணப்பம் செய்வீர்களானால், என்னை தேடினீர்களானால், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பதில் தருவது மட்டுமல்ல, என்னை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள், என்னுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், என்னுடைய பிரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், என்னுடைய நோக்கத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். எவ்வளவு அற்புதமான தேவன்! உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தயவுசெஞ்சு கவனிங்க, உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராத போது தொடர்ந்து செய்யுங்க, மறுபடியும் கேளுங்க. நான் அடிக்கடி சொல்ற காரியம் இதுதான், நம்முடைய எல்லா ஜெபத்திற்குமான பதில் வரும். ஆனா சில ஜெபத்துக்கு நமக்கு பதில் வரலன்னு நாம நினைக்கிறோம். சில நேரங்களிலே தேவன் கேட்ட உடனே கொடுத்துருவாருங்க, எஸ் என்றுவார்.
சில நேரங்களில் ஆண்டவரிடத்துல கேட்பது உனக்கு தேவையில்லாது, அது உனக்கு உபயோகம் இல்லாத, அதனால நோ சொல்லிடுவார். நோ செல்லும் போதெல்லாம் நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தரலன்னு நினைச்சுக்கிறோம். நீ கேட்டது சரியில்லையோ என்னவோ அப்படிங்கறத யோசிக்கிறது இல்லை. நீ கேட்டதை தேவன் தரவில்லை, காரணம் அது உனக்கு நன்மையானதல்ல, தீமை என்பதா. மூன்றாவது, சில வேளைகளில் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் வெயிட் அப்படிம்பார். அதாவது ஒரே நாள்ல கேட்ட உடனே கொடுக்கறது இல்ல, காத்திருக்க சொல்லுவார். அதனாலதான் ஜெபத்திலே காத்திருக்கணும். சில விஷயங்களுக்காக நாம மணிக்கணக்கா ஜெபித்தாலும் கூட, நாள் கணக்கா ஜெபம் செய்தாலும், சில நேரங்களில் வருடக்கணக்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டியதற்கும் காரணம், அவர் எது தமக்கு சித்தமோ, எது சரியானது, எது உனக்கு உகந்தது அப்படிங்கிறது உன்னை காட்டிலும் என்னை காட்டிலும் அவருக்கு நல்லா தெரியும்ல. அதனால நீ ஜெபித்துக்கொண்டே இரு, நான் உனக்கு அதை அருளி செய்வேன். ஆபிரகாம் பிள்ளை பேருக்காக ஏறக்குறைய 25 இயர்ஸ் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருந்தது. தாவீது சிங்காசனத்தில் அமர்வதற்கு குறைந்தபட்சம் 16-17 வருடங்களாக அவன் காத்திருக்க வேண்டி இருந்தது. யோசேப்புக்கு தேவன் தந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. நம்ம உடனுக்குடனே பதில் வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் கட்டாயமாக நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தை விட்டுவிடாமல் நீங்கள் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கணும். நாம் கேட்கிறவைகளுக்கு அவர் தம்முடைய பதிலை தர வரைக்கும் ஜெபிப்பது, அதே போல விசுவாசத்தோடு நாம் காத்திருப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா. ஜெபத்தை குறித்த சரியான கண்ணோட்டத்தை அருளி செய்யுங்க. எங்கள் ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது, எப்படி எங்கள் ஜெபம் பரலோகத்தின் கதவுகளை தட்டுகிறது, எப்படி ஜெபத்திலே நாங்கள் ஞானோதயத்தை பெற்றுக்கொள்ளுவோமோ, எப்படி எங்கள் ஜெபத்தின் மூலமாக நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவீர் என்பதையெல்லாம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதையும், நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை அனுபவபூர்வமாய் கற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வேளையிலே எங்கள் நன்மைக்கானவைகளை சமஸ்தமும் நீர் அருளுகின்ற தேவனாயிருக்கிறீர் என்று உம்முடைய இருதயத்தோடு ஜெபித்து விசுவாசித்து காத்திருக்கிறதற்கு, அதேபோல் நீர் அருளும் போது நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய சகாயத்தை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகளை 8939801224 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். வெளிநாடுகளில் இருப்போர் 91000088 என்ற நம்பருக்கு அனுப்புங்கள். நீங்களும் ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தினந்தோறும் உங்களுக்காக இப்படி அனுதின தியானம் மூலமாக, அதேபோல ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மூலமாக வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு தளங்களில் நாங்கள் இணைகிறோம். எனவே டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரிலும் லைக் செய்யுங்கள். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக. அது